வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மிஸ்டர் கே கதைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். பென்டன் பேண்டட் ஏலியன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹலோ ஹலோ, யார் இருக்கீங்களா? பென்டன் ஃபேன்ஸா இருக்கீங்களா? சொல்ஜர்ஸ், நம்ம சின்ன வயசுல பார்த்து என்ஜாய் பண்ண பென்டன் சீரீஸா பாத்தீங்க அப்படின்னா, பெண்ணுக்கு பவர் கொடுக்குதுன்ட்டு ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருந்திருக்கும். ஒரு ஏலியனுக்கு நெருப்பிடும், ஒரு ஏலியன் தண்ணில கிடக்கும், இன்னொரு ஏலியன் பறந்து இருக்கும், இன்னொரு ஏலியனுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த மாதிரி எல்லா டைமும் யூஸ் பண்றதுக்கு எல்லா டைப் ஏலியன்ஸ் இருந்திருக்கும். பட் இது எல்லாத்தையும் பவர்ஃபுல்லான பல ஏலியன் இருக்கிறது. உதாரணத்துக்கு வேபுக்கு ஏலியன்ஸ் சொல்லலாம். பட் இதை விடவுமே ஏகப்பட்ட பவர்ஃபுல் ஏலியன்ஸ் இருக்கு. அதாத்தையும் வெளியே விட்டோம் அப்படின்னா நாடு தாங்காது அப்படின்றதுனால பெண்ணோட ஆர்மிட்ரி ஸ்கூல்லையே அந்த ஏலியன்ஸை வந்து தடை பண்ணிருப்பாங்க. நம்ம ஆஸ்மிக் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏலியன்ஸை யூஸ் பண்ணக்கூடாது, தெரியாம டிஎன்ஏ கலெக்ட் பண்ணிட்டேன், இது தேவையே இல்லை அப்படின்ட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிருப்பாரு. இப்படி என்னென்ன ஏலியன்ஸ் தடை செய்யப்பட்டிருக்கு, ஒருவேளை பெண் அதை யூஸ் பண்ண என்ன நடக்கும், ஏன்னா லாக் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த கார்ட்டூன்ல அதுல முக்கியமா பென்டடி ரொம்ப ஆச்சு. சோல்ஜர்ஸ் பல பேர் வந்து ப்ரோ இது போடுங்க ப்ரோ போடுங்கன்னு கேட்டனாலதான் இதை வந்து முடிவை போட்டிருக்கேன். சோல்ஜர்ஸ் அதெல்லாம் பண்ணிடலாம், மறக்காம லைக் பண்ணுங்க. பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் பென்டன் ஃபேன்ஸ் நானும் பாத்துக்கிறேன். ஓரா பசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. முதல்ல பார்க்க போறது ஷாக் ராக். இந்த பேண்ட் ஏலியன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரதுக்கு மெயின் காரணமே இந்த ஏலியன் தான். சரியா சொல்ல போனா இந்த ஷாக் ராக பென்டன் கிளாசிக், பென்டன் ஏலியன் போர்ஸ், பென்டன் அல்டிமேட் ஏலியன், பென்டன் ஆம்னிவர்ஸ், இந்த மாதிரி எல்லா எபிசோட்லயும் காமிச்சிக்க மாட்டாங்க. இதுலயுமே ஒரிஜினல் வரி வந்திருக்காது. இது எங்க வந்திருக்கோம் அப்படின்னா பென்டனை வந்து ரீபூட் பண்ணாங்க தெரியுமா, அந்த கிறுக்கு பையன் மூஞ்சி வச்சிருப்பானு இந்த இதுலதான் வந்து இந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் வந்துருக்கும். இதெல்லாம் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா இதோட பவரே வந்து எலக்ட்ரிசிட்டி தான். இதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி வச்சு பார்த்திருப்பீங்க. உதாரணத்துக்கு வந்து அந்த மெகாவாட்னு ஒரு ஏலியனை பார்த்திருப்பீங்க, ஷாக் ஸ்குவாட்ச் அப்படின்னு ஏலியனை பார்த்திருப்பீங்க. அது உடம்புல இருந்து சும்மா பவரை கொடுக்கும், அவ்வளவுதான். பட் இதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டின்ற மாதிரி 10,000 வாட் அணுமு நிலையண்டா அப்படின்ற மாதிரி இது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். நெருப்பு மட்டும் இல்லாம அதோட மூஞ்சி கை கால்லாம் வந்து கல்ல பண்ணிருப்பீங்க. அதனால இப்ப வந்து ஷாக்கு ராக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருக்கும். சரியா சொன்னா பென் ஃபர்ஸ்ட் டைமா இது வந்து ஏலியனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது அந்த டைம் பென் அட்டாக் பண்றதுக்கு நம்ம வில்காக்ஸ் வந்திருப்பான். வில்காக்ஸ் வந்துட்டு அந்த ஆம்னிட்ரிக்ஸ் தகுதியானவன் நீ இல்ல, அது கூட என்கிட்ட அப்படின்ட்டு கேட்டுருப்பான். அந்த டைம் இந்த பராசி ஏன் பராசி சொல்றா, இந்த ரீபூட் பிடிக்காது. அதான் ரீபூட் யாரும் பிடிக்காது பென்டன் ஃபேன்ஸுக்கு. ஆமாம், ஏன் பிடிக்காதுன்னா கியூட்டா காமிச்சு குழந்தைலாம் காமிச்சா கடுப்பாமா கியூட்டா இருக்குமா, விருப்பம் தான் வருது. மொண்டெல்லாம் பார்த்தா பத்ததுக்கு வாய்ஸ் வர பார்த்து விட்டாரு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அந்த டைம் வந்து இந்த பயப்பட நிலையில மாற அதை பார்த்து வில்காக்ஸா பயந்துரும். ஐயோ இந்த இனம் மாறிடாது, இந்த இனம் நம்ம எல்லாருக்குமே ஆபத்து வந்துடும், இது பிளாட் அழிஞ்சிரும், அதனால கூட நானும் அழிஞ்சிருவேன், இனம் மாறிடாது தம்பி, தம்பி போயிடு. நம்ம வில்காக்ஸா பார்த்து ஜர்க் ஆயிரும். ஆனா ரீபூட்ல வில்காக்ஸ் மொக்கை காட்டுவானுங்க, அது வேற கடுப்பு வேற. என்ன கர்மடா பார்த்துட்டு டேய் தானோசுரா டகாகாடா கிர்மாடாடா அப்படின்ட்டு பயந்து கேரக்டர் கூட்டு வந்து டம்மில வந்து அவர் அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. ஒரு டைம்ல அவரை பார்த்து அழகானே என்னடா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க. தானோஸ் வந்து பயந்துரும். தானோஸ் சொன்ன பேரு வில்காக்ஸ் வந்து பயந்துருவான். அப்படி என்ன போது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதோட ஒரிஜினல் இனம் இருக்கு தெரியுமா, இந்த இனம் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டருங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த ஆதி காலத்து காட்டு விளையாடு கூட்டண்டா அப்படின்ற மாதிரி உயிரினங்கள் வாழ்கிற பிளான் கிடைச்சதுன்னா அங்க போயிட்டு அச்சு போட்டு நாங்க கெத்து அப்படின்ட்டு காலை அதிகம் பண்றதா வந்து தகுந்த வேலையே. எப்படி பிரிட்டிஷ்கான காலை அதிகம் பண்ணணும் அந்த மாதிரி வந்து காட்டு மழைத்தனமா காலை அதிகம் பண்றதா வேலையே. ஸோ அதனால வந்து நேரா மாட்டாரு அப்படின்னா இங்க இருந்து ஒரு சிக்னல் போவோம், நம்ம ஆளுங்க ஒருத்தன் இருக்கா அப்படின்ட்டு. சிக்னல் பச்சை பண்ணா இங்க பிளாட் இருக்குன்னு பென்டோட ஆம்னிட்ரிக்ஸ்ல வந்து ஆஸ்மித் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. பட் இது ஆட்டோமேட்டிக்கா தெரியாம அன்லாக் ஆனதாலதான் மறுபடியும் பல பிரச்சனை ஏற்பட்டு அந்த பென்டனுக்கு. இன்னொரு காரணமாதான் இந்த ஏலியனை ஆம்னிட்ரிக்ஸ்ல பேன் பண்ணிருப்பாங்க. அடுத்தா பார்க்க போறது
ஏலியன் எக்ஸ் பிரெடேட்டர். பெண்டோட ஆர்மிட்ரிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஏலியனுங்க. இது பயங்கரமான ஆளுங்க, கடவுள் அளவுக்கு பவர்ஃபுல்லுங்க. இது நினைச்சா ஒரு இடத்தை அழிக்க முடியும், இந்த பிரபஞ்சத்தை அழிக்க முடியும், அழிஞ்சு போன பிரபஞ்சத்தை திரும்பி உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியன் தான் வந்து ஏலியன் எக்ஸ். இதுக்கு இல்லாத பவரே இல்லை, இதை வச்சு என்ன பண்ண முடியும். பட் இந்த ஏலியன் எக்ஸுக்கு ஒரு எதிரியாகவும் இது அழிக்கக்கூடிய பவர்ஃபுல்லாகவும் இருக்கிற ஏலியனா வந்து ஏலியன் எக்ஸ் பிரெடேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கான்செப்ட் எங்க வந்து வந்துச்சு அப்படின்னா பென்டன் ஆனிவர்ஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது பென்டனுக்கு வந்து ஆர்மிட்ரிக்ஸ் இருக்கும். இதே மாதிரி கைபெருன்ட்டு ஒரு கபோதி ஒருத்தர் இருப்பான். கைபெரு கிட்ட வந்து நெமிட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நெமிட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுமையப்படாத ஒரு ஆர்மிட்ரிக்ஸ் மாதிரி. அதனால் அவங்கள போக முடியாதுன்றனால அதை எடுத்து வந்து தன் நாய்கிட்ட கொடுத்துருப்பான். பட் அதுக்கு தேசம் என்ன பண்ணா ஆர்மிட்ரிக்ஸ்ல பவர்ஃபுல்லான ஏலியன்ஸ் இருந்திருக்கும். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏலியன்ஸை வந்து அழிக்கக்கூடிய பிரிடேட்டரான ஏலியன்ஸ் இருந்திருக்கும். அதாவது மனுஷன் இருக்கிற இது புலி சிங்கம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த பிளானட்ல பிரிடேட்டராக ஏலியனை வந்து இந்த நிமிட்ரிக்ஸ் இருந்திருக்கும். பென் ஒரு இடம் உருமாறினா அந்த பவர் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு இது ஒரு இடம் உருமாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏலியனுக்கும் ஒரு பிரிடேட்டர் இருக்குது, ஒருத்தர் ஒருத்தர் இருக்காண்டா அப்படின்ட்டு ஆம்னிவர்ஸா சொன்னதுனால கண்டிப்பா ஏலியனுக்கும் எதிரி இருக்கும் பொழுது ஏன் ஏலியன் எக்ஸ் இல்ல, ஏலியன் எக்ஸுக்கும் எதிரி இருக்கணும்ல, அது எங்க அப்படின்ட்டு பல ஃபேன்ஸ்லாம் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கான ஒரு விடை தான் வந்து ஏலியன் எக்ஸ் பிரெடேட்டர். ஏலியன் எக்ஸ் பிரெடேட்டர் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஏலியன் எக்ஸோட ஒரு ஆப்போசிட் வெர்ஷன் தான் இது. இந்த சிவன் எல்லாத்துக்கும் மேல இல்ல, நீ எல்லாத்துக்கும் மேல இல்ல. செலஸ்டியல் சேப்பியரான ஏலியன் எக்ஸுக்கான எதிரி தான் வந்து இந்த ஏலியன் எக்ஸ் பிரெடேட்டர். இதுக்கான சரியா ஸ்பெசிஃபிக்கான நேம் இல்ல அப்படின்னாலும் என்னமா பேர் வைக்கலையாமா. இதோட பண்பு என்ன அப்படின்னா இதோட பவருக்கு அப்படியே ஆப்போசிட் பவர். அதாவது ஏலியன் எக்ஸால யூனிவர்ஸை உருவாக்க முடியும், ஒரு பிரபஞ்சத்தை ஒரு மணி உருவாக்க முடியும். பட் இதோட பவர் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கிறது. அதாவது இந்த காலியான ஸ்பேஸ்ல ஏகப்பட்ட யூனிவர்ஸையும் கேலக்சி உருவாக்கணும்ன்றது இந்த செலஸ்டியல் சேப்பியன்ஸோட எண்ணம். இந்த யூனிவர்ஸே காலியா தான் இருக்கணும், இல்ல இருள் மட்டும் தான் இருக்கணும், இல்ல எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா இந்த பிரிடேட்டர்ஸோட எண்ணம். இன்னொரு காரணம் வந்து நேச்சுரல் பேருக்குமே எவ்வளவு சண்டை நடக்குது, போர் நடக்குது, அதனால வந்து இவங்க அழிச்சுட்டே வராங்க. இந்த ஒரு காரணனாலதான் தன்னோட இனத்தை காப்பாற்றணும், தன்னோட இனத்தை வந்து வாழ வைக்கணும்ன்றதுனால ஏலியன் எக்ஸ் வந்து கோச் ஆஃப் கிரியேஷன் அப்படின்ற யாருமே நெருங்க முடியாத இடத்துல இருக்காங்க அப்படின்லாம் வந்து ஒரு கதை இருக்குது. இப்படி என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் கதை தான், அதாவது ஃபேன்ஸ் உருவாக்கின தேடிதான். மற்றபடி கிரியேட்டர்ஸ் வந்து ஆமாங்க உண்மைன்ட்டு எல்லாத்தையும் உண்மையா சொல்லவே இல்லை. ஏலியன் எக்ஸுக்கு ஒரு பிரிடேட்டர் இருக்குது அப்படின்ட்டோம், அவங்க கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. ஏலியன் எக்ஸோட பவர்ஃபுல்லான இருக்கு, கொண்டு வரலாம் இருக்கும், கொண்டு வரலாம் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க தவிர ஏலியன் எக்ஸுக்கு ஒரு போட்டிங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏலியன் எக்ஸ் பிரிடேட்டரே இல்லை அப்படின்னா ஏன் அந்த பெண்ணு இந்த நாயெல்லாம் போட்டு விடுறதுக்கு ஏலியன் எக்ஸ் கூட்டு வரல அப்படின்னு தெரியல. உங்களுக்கு கான்வர்ஸ் கவர் பண்ணிட்டு போக நினைச்சிருப்பாங்க இந்த நாய்க்கெல்லாம் ஏலியன் எக்ஸ் தேவையா அப்படின்னு ரொம்ப. அடுத்த பார்க்க போறது எஸ்என். இந்த எஸ்என் அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மிட்ரிக்ஸ்குள்ளேயே வந்து கிளாசிக்லேருந்தே இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏலியன். பட் ஆர்மிட்ரிக்ஸ்குள்ள நம்ம ஆஸ்பிட் வந்து ஏன்னா மாறக்கூடாது, இதுக்குள்ள வந்து பேன் பண்ணி வச்சிருக்காரு, அதோட ஆக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி என்ன எதுக்கு அதை வந்து பேன் பண்ணாங்க அப்படின்னா அது முக்கியமான காரணம் இருக்குது. பொதுவாக பென்டனோட ஆர்மிட்ரிக்ஸ் இருக்கிற ஏலியன்ஸ் எல்லாம் எதுக்காக வந்து இருக்கு அப்படின்னா அந்த யூஸ் பண்றவங்க நல்லது பண்றதுக்காகவும் அதோட பவர்ஸை வச்சு நல்லது செய்யறதுக்காகவும் காப்பாற்றுக்காரங்க தான். உண்மையான யூனிவர்ஸ்குள்ள நல்ல ஏலியன்ஸ் மட்டும் இல்ல கெட்ட ஏலியன்ஸும் இருக்கு, பயங்கர கொடூர பவர் கொண்ட ஏலியன்ஸும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த எஸ்என். காரணம் இது அளவுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையே. பென்டோட சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வேபி ரொம்ப பெருசு, பயங்கர பவர் காமிச்சிருப்பாங்க. பட் அதை விடவும் ரொம்ப ரொம்ப பெருசுதான் இந்த எஸ்என். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஹோல் எந்த அளவுக்கு பெருசா இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கர பெருசா இருக்கிறது தான் இந்த எஸ்என். மேலும் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிவிங் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பிளாக் ஹோல் எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு மொத்தத்தை விழுங்குமோ அந்த மாதிரியான பவர்ஃபுல் கொண்டதான் வந்து இந்த எஸ்என்ல கிரியேச்சர். அதாவது பிளாக் ஹோல்லயே வளர்ந்து பிளாக் ஹோல்லயே இருக்கிற ஒரு ஏலியன் தான் இந்த ஏலியன். தப்பு தவறு ஏன்னா உருமாட்டாரு அப்படின்னா அவள் உருமா 2 செகண்ட்லயே இந்த மொத்த சோலார் சிஸ்டம் அவங்களுக்குள்ள போயிடும். சோலார் சிஸ்டம் போயிடுச்சு அப்படின்னா பூமியும் அழிஞ்சு போயிடும், அதுல மக்களும் அழிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் உருமானதே வேஸ்ட் தான் அப்படின்றதுனாலதான் இன்னும் டேஞ்சர் இருக்குன்றதுனால வந்து பேன் பண்ணிருப்பாரு நம்ம ஆஸ்பித். நினைச்சுப்பாங்களா 5 நிமிஷம் டக்குனு எல்லாமே அழிஞ்சு போயிடும், வில்லன்ஸை காப்பாற்ற நீயே மொத்தம் அழிச்சிட்டேன்ற மாதிரி ஆயிடும். பேன் இருக்காங்க அப்படின்ட்டு சில குறிப்புகள் இருக்கு. பட் இது உண்மையா போயான்னு தெரியல. நான் வந்து ஃபேன் மூட் உருவாக்குறது வந்து நான் சொன்னேன் பல மாசத்துக்கு முன்னாடி வந்து இந்த பேன் ஏலியன்ஸ் பத்தி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதை வந்து பெரிய போறான்னு சொல்லியிருப்பேன். பட் அந்த டைம் கிடைக்கல, இப்போ டைம் கிடைச்சிருக்குது, இப்பதான் சொல்ல வந்திருக்கேன். ஆச்சு ஃபர்ஸ்ட் பேண்ட் பண்ண ஏலியன்ஸை பத்தி பேச வேண்டாம் தமிழ்ல பாத்துங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா எருமை, எல்லாம் பெருமையா கடமை. அடுத்தா பார்க்க போறது மைசீனியம்.
இந்த ஏலியன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்டன் ரீபூட்டு, அப்புறம் பென்டன் ஏலியன் போஸ், பென்டன் அல்டிமேட் எல்லாம் காமிச்சிட மாட்டாங்க. பென்னோட கிளாசிக் தெரியுமா, அப்பவே காமிக்கப்பட்ட ஏலியன் தான் வந்து இந்த மைசீனியம். மைசீனியம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பயங்கரமானது பிளஸ் ஈவிலான கூட. சேஷன்லாம் மைசீனியம் பிளானட்ல போயிடுச்சு அப்படின்னா அதோட கோல் கிட்ட ரொம்ப ஆழத்துக்கு உள்ள போயிட்டு அதுக்குள்ள லிவிங் பீயிங்ஸோட உயிர் சத்துக்கெல்லாம் இழுத்துக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிளானட் ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் வந்து மைசீனியம். கிட்டத்தட்ட பாராசைட் மாதிரியா? அப்படிதான். இதை பார்த்தீங்க அப்படின்னா பென்டன் கிளாசிக்ல கேம்ப் ஃபியர் அப்படின்னு ஒரு எபிசோட் வந்திருக்கும். அதை காமிச்சிருப்பாங்க. ஏன் அந்த ஏலியன் வந்து பென்னோட ஆர்மிட்ரிக்ஸ்ல இல்ல அப்படின்ட்டு பல பேருக்கு வந்து டவுட் வந்திருக்கும். பொதுவாக பென்னோட ஆர்மிட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு ஏலியன் இருக்கிறத கவனிக்குது அப்படின்னா டக்குன்னு ஏலியனை வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். அது வந்து பென் கிளாஸ்ல காமிச்சிருப்பாங்க. உல்ஃப், மம்மி, அப்புறம் பிளாங்க்லிஸ்டைன் மாதிரியான ஏலியன்ஸை வந்து ஸ்கேன் பண்ணிருக்கும் ஆர்மிட்ரிக்ஸ். இத்தனையும் ஸ்கேன் பண்ண நம்ம ஆர்மிட்ரிக்ஸ் ஏன் மைசீனியம் மட்டும் ஸ்கேன் பண்ணல, ஏன் அது இல்ல அப்படின்ட்டு பல பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. கேட்டா வந்து அந்த எபிசோட் தான் வந்து வைல்டு வைன் வந்து நினைக்கிறேன். வைல்டு வைனு அப்புறம் வந்து கேனன் போல்டு இதெல்லாம் வந்து நினைக்கிறேன். கூடயே வந்து ஏனும் வரல அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தேரி ஒன்று இருக்கு. தேரி என்ன அப்படின்னா பென்னோட ஆர்மிட்ரிக்ஸ்ன்றது புதுசா ஏன் அப்பதான் வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். பட் ஏற்கனவே வந்து ஏன் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணிக்காது. ஸோ அந்த விதத்துல மைசீனியம் ஆல்ரெடி நம்ம ஆர்மிட்ரிக்ஸ் இருக்கு அப்படி டிஎன்ஏ சாம்பிள் இருக்கு. அதை வந்து உருமாறக்கூடாதுன்றதுக்காக தான் அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஒரு பெண் உருமாறதான் வச்சிங்களேன் திடீர்னு பசி எடுத்து திடீர்னு வந்து சாப்பிடுன்றதுக்காக அந்த பிளானட்டியார் வந்து முழுங்கிடுவாரு, பிளானட் அழிச்சிருவாரு அப்படின்றதுனாலதான் ஆர்மிட்ரிக்ஸ்குள்ள இந்த விஷயம் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அது மட்டும் தான் மைசீனியம் வந்து பெருசாவே காமிச்சிக்க மாட்டாங்க. கிளாஸ் எழுத்து மூட்டிருப்பாங்க. அப்ப வந்திருக்காது. இது மட்டும் இன்னொன்னு வந்திருக்கும். இந்த வயசானவங்கலாம் வந்து தின்ற ஒரு இது தெரியுமா, கேம்ப் கத்துன்னு கேம்பாவோட தங்கச்சி கத்துன்னு தெரியுமா, அந்த ஏலியன்ஸ் ஆகும் பென் ஸ்கேன் பண்ணிக்க மாட்டாரு. அது ஏன் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்க மாட்டாங்க. பட் இது வந்து தேரி தான். பட் இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்றது அதிகாரப்பூர்வமா வந்து சொல்லப்படல. யாரும் பதினு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தா பார்க்க போகுது லெஃப்டி. லெஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஏலியன் கூட. எந்த அளவுக்கு அப்படின்னா பொதுவாக பென் கிட்ட இருக்கிற ஏலியன்ஸ் தெரியுமா, இதுதான் வந்து ஒரு பவர் இருக்கும். பவர் வந்து அழிக்கிற பவரையும் தாண்டி பெருசா இருக்காது. அது வந்து யூஸ் பண்ண பவரா இருந்திருக்கும். அது ஸ்ட்ரென்த்தா இருக்கலாம், பவரா இருக்கலாம், தனிக்குள்ள போறதா இருக்கலாம். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இதோட பவரே வந்து அழிக்கிறது தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பயங்கர பவர்ஃபுல் தெரியுமா. அது எந்த அளவுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு பாக்ஸர் ஏலியன். கபிலா ஓடா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கர பாக்ஸிங் பண்ணக்கூடிய ஏலியன் தான் இது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா இது யாராவது குத்திருச்சு, யாராவது ஒரு குத்திருச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்படியே காணாம போயிடுவாங்க, மொத்தமா அழிஞ்சு போயிடுவாங்க. இதை பாத்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் பார்த்திருப்பீங்க. சைத்தாமா, அந்த சைத்தாமாக்கு வந்து ஒரு பவர் ஒன் பஞ்ச் தானே, ஒரு குத்து மனிதன். அந்த ஒரு குத்து மனிதரை பார்த்தா வந்து இதை உருவாக்கினதா சொல்லப்படுது. என்ன இது ஃபேன் பண்ணதான் ஒரிஜினல்லாம் இல்ல. அப்படியே இது வந்து லெஃப்ட்ல பஞ்ச் பண்ணும் அப்படின்றதுனால இது பேர் லெஃப்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. இது ஒரு குத்து குத்துச்சுன்னா மற்ற அழிஞ்சிருவாங்க, ரொம்ப டேஞ்சரு அப்படின்றனாலதான் ஆர்மிட்ரிக்ஸ்குள்ள அதை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து யூஸ் பண்ண விடல. ஏன்னா பென் வந்து ஒரு தெரியாம காலியாயிருவாங்க. இது ஃபேன் மேட் தானப்பா, இது ஒரிஜினல் வந்து பேன் பண்ணி வைக்கப்பட்டதா வந்து சொல்லப்படுகிறது. யார் சொல்லப்படுகிறது யார் சொல்றான்னு சொல்ல. ஆமா வந்து கிரியேட்டர் சொல்ல ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றேன் ஆமா. ஐயே இங்கிலீஷ் சேனல்ல இருந்து ஹிந்தி சேனல் இங்கிலீஷ்ல ஓட்டுறானுங்க. அது அவன் மட்டும் பேசல, எப்படி அதான் பேச வந்திருக்கேன். இது வந்து உண்மைதாங்க. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பெண்டனை பற்றி பார்த்துருப்போம், பேன் ரிலீஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த மாதிரி டாப்பிக்கில் ரெண்டு வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத காரணமாக கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கள இந்தியனும் மோசமாக இருந்துச்சு, இந்தியனும் முருமாக வேணாம் ப்ரோ அப்படின்னு நினைக்க தெரியுமா, அது என்ன ஏதோ அப்படின்றத பற்றி காரணமாக கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து படி தெரிந்து கொள்கிறேன். இதில் முக்கியமாக பென்டன் ஃபேன்ஸ்லாம் நீங்கள் லைக் போட்டு போவீங்க. பாவங்க பென்டன் ஃபேன்ஸ்லாம் அழிஞ்சிட்டாங்க. இதை காந்தி ஆளுங்க மாதிரி பென்டன் ஃபேன் எங்கேயே இல்லை. கடையில் போயிட்டு பென்டன் ஸ்டிக்கர் கொடுங்கன்னு கேட்டா தம்பி பென்டன்லாம் ஆதிகாலம்பா வந்துருக்குப்பா அப்படின்றாங்க. பாவங்க பென்டன் ஃபேன்ஸ் சாரா பென்டன் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கிறேன். இப்போ நல்லா இருந்துச்சு. ஆனா இது ஃபர்ஸ்ட் இதுதான் ஒரிஜினல், மற்ற எல்லாமே ஃபேன் மேடு போல இருக்கு. ஆனா அந்த கான்செப்ட் உண்மையிலே எனக்கே மறந்து போச்சு. அது ஒரு ஏலியன் பார்த்தோன்னே ஸ்கேன் பண்ணி அவங்க அந்த ஏலியனோட பவரை அப்படியே வாட்சில் கொண்டு வர்றதை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோவா. நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன், கிளாசிக் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் உள்ளதும் கொஞ்சம் தான் பார்த்துருப்பேன், ஃபுல்லாலும் பார்த்ததில்லை, ரேண்டமாக பார்த்தது தான் எனக்கு. இருக்கதே இங்க பார்க்க முடியல, நீங்க ஒண்ணு புதுசா கிரியேட் அதான் நானும் இதெல்லாம் ஒரிஜினலா இருக்கும் போல இருக்கு. பார்க்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு.
இதான் எல்லா ஃபேன் மேடு வேலை வெட்டி இல்ல உங்களுக்கு போங்க எங்கேயும் நம்ப ரூமரா வச்சு கிளப்பி வச்சு ஆமா நானும் ஏதோ ஐயோ புதுசு புதுசா இருக்கு நல்லா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சா ஃபேன் மேடு. ஆமா அந்த எக்ஸ் ஏலியன் ஒண்ணு காட்டினாங்க. அதுவும் அப்படி ஒரு ஏலி இருந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த இதுவும் பார்த்தது இல்லை. நான் அதான் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதான் சொல்றேன்ல கொஞ்சம் ரேண்டமா பார்த்துருக்கேன். அந்த ஃபியூச்சர் பென்னு பார்க்கறது, அந்த பென் வேற யாரையோ கல்யாணம் அந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ குழந்தெல்லாம் உண்டு, அந்த எபிசோட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நிறைய இது அதான் சொல்றேன்ல இது கார்ட்டூன்ல பார்த்தீங்கன்னா அந்த இது வரிசையாவே போட மாட்டாங்க, ரேண்டமா போட்டு சாவடிச்சு போடுவான். அது ஏன்னு தெரியல. ஆமா சொல்ல போனா பென்டன் ஃபேன்ஸ்லாம் இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நானும் ஒரு காலத்துல இருந்தேன். அது புதுசா அப்படியே மாறிடுறாங்க எல்லாரும். பென்டன் ஃபேன் யாரா இருந்தீங்கன்னா லைக் போடுங்க. ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்